வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஜூவி வெளியிட்ட ரிப்போர்ட், நிமிடத்துக்கு நிமிடம் நடந்தது என்ன? டெல்லியில் 20 நிமிடங்கள் அமித்ஷாட்ட என்ன பேசினார் தொழிலதிபரோட? குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எப்பயும் பொதிகை இல்லத்தில் தங்கக்கூடிய எடப்பாடி தாஜ் மான்சிங் ஹோட்டலில் நட்சத்திர விடுதியில் அறை எடுத்து தங்குறாரு. ஏன்னா அமித்ஷா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஏற்கனவே நம்ம சிபிஆர் அவர்களை பார்த்தது. சிபிஆர் அவர்கள்ட்ட சில விஷயங்களை பரிமாறினது. அண்ணாமலையை பற்றி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், அதற்கு பிஜேபியிலேருந்து என்ன சொன்னாங்க, அவரெல்லாம் பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் அவரை அடக்கி வச்சிட்டோம், முடிஞ்சுது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, அவங்க கேட்டது 40, எடப்பாடி பழனிசாமி 20லே இருக்கார், அதிகபட்சம் 25. இதுதான் இன்றைக்கி ஜூவி வெளியிடக்கூடிய செய்தி. அதாவது நம்ம நிறையா செய்திகளை பார்க்குறோம். எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனார், இதை பேசினார், அதை பேசினார், நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அவர் சொல்கிறது என்னென்னா, முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நான் கோரிக்கையை வலியுறுத்தினேங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஆனால் ஜூவி அவர்களுக்கு பல சோர்ஸுகள் இருக்கும். அவங்க சொல்கிறதையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா இது இந்த சம்பவம் முடிஞ்சு இப்போ 2 நாள் ஆனதுக்கு பிறகு பல விஷயங்கள் வரும். டெல்லியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு மாதிரி சொல்லுவோம், தமிழ்நாட்டில் நம்ம ஒன்று சொன்னோம். ஆனால் எல்லோரும் சொல்கிறது ஒன்று தான், எடப்பாடி ஜெயிச்சிட்டார். எடப்பாடி அவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து போகும்போதே யாரையும் சேர்க்க மாட்டேங்கிற முடிவில் சொல்லிட்டு தான் போனார். ஏன்னா அங்கேருந்து சொன்னால் அமித்ஷா சொன்னதாயிரும், இங்கேருந்தே சொல்லிட்டு தான் போனார். அப்போ நடந்தது என்ன? 20 நிமிஷம் மீட்டிங்கில் இன்றைக்கி இடியை பற்றியும், அது குறிப்பாக பார்த்திங்கன்னா துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் மேலே, நிறைய பேர் மேலே இடி, அது இன்னும் வேகம் எடுக்கலை. தம்பிகள் மேலே வேகம் எடுக்கலை. கனிம வள கொள்ளையாகட்டும், டாஸ்மார்க், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் வைக்கணும். இவங்களெல்லாம் செக் வச்சிங்கன்னா தான் வரக்கூடிய தேர்தலை நம்ம ஜெயிப்போம். அதுவும் இல்லாமல் நான் 150 தொகுதிகளில் பிரச்சாரத்துக்கு போனேன். இன்னும் அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு, ஆமாம் நான் ரிப்போர்ட்லாம் எனக்கு வந்தது, ஆனால் தொண்டர்கள் கொஞ்சம் சோர்வடைஞ்ச மாதிரி தெரியுதுங்கும் போது இவர் சொன்னார், இல்லைங்க நாங்களாம் சர்வே எடுத்தோம், நல்லா உற்சாகமாக இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் ஏரியாவில் நமக்கு நல்ல ஆதரவு கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எடப்பாடி சொல்லும்போது, சரி தினகரன் ஏற்கனவே நாங்கள் சேர்க்க சொன்னோம், நீங்கள் சேர்க்காம விட்டுட்டீங்க, போன தடவை அப்படி சேர்த்துருந்தா ஒரு 15 தொகுதி எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்ல போவ, இல்லைங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் ஏற்கனவே இருக்காங்க, நான் வந்ததுக்கப்புறம் இருந்தாங்க, இப்போ அவங்க போனதுக்கு நான் எப்படிங்க காரணமாக முடியும், எதுவுமே நான் அவங்கள பற்றி பேசலையே, டிடிவியை கூட்டணி விட்டு வெளியில் போகணுன்னு நான் சொன்னேன்னா, சொல்லவே இல்லையே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அது கரெக்டாக தான் பேசியிருக்காரு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை அவர்கள் தான் இதுக்கு பின்னாடி காரணங்கிறத சிபிஆர் வழியாக இன்றைக்கி அமித்ஷாட்ட சொல்லப்பட்டது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, எடப்பாடியுடைய அடுத்த அதிரடி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கட்டுரை எழுதியிருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் புரியுது, அந்த கட்டுரையை முழுக்க படித்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பயணத்தில் இந்த தொழிலதிபர்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து பொதிகை இல்லத்தை விட்டு அவர் ஏன் தாஜ் மான்சிங் ஹோட்டலுக்கு போனார் அப்படிங்கும்போது, ஏன்னா அமித்ஷாவுடைய அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுன்னா உடனே கொஞ்சம் போக வேண்டியிருக்கும், அதனால தாங்க பண்ணார், வேறு ஒரு காரணம் இல்லை. அதனால் கவர்மெண்ட் வாகனத்தை தான் பயன்படுத்துகிறாரு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, அன்றைக்கி காலையில் அவர் போன உடனே நம்ம சிபிஆர் அவர்களை தான் சந்திக்க தான் வீட்டுக்கு போயிருக்காரு. வாசல் வரைக்கும் வெளியே கூப்பிட்றாரு, வாங்க மாப்பிள்ளை வாங்கன்னு அந்தளவுக்கு உரிமையாக கூப்பிட்டு போகிறார் சிபிஆர். ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதி வட்டாரத்தின் மூலமாக, நீதித்துறை மூலமாக இன்றைக்கி மேலிடத்தை அணுகி கொண்டிருந்த எடப்பாடிக்கு இன்னொரு ஒரு இது கிடைச்சிது. எப்படி கிடைச்சிது? இன்னொரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஏன்னா நிறைய லிங்க் கிடச்சிருச்சு இல்லை. இப்போ சிபிஆர் மூலமாக பல விஷயங்களை பண்ணலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சிபிஆர் அவர்கள் அவருடைய கொங்கு மண்டலத்தில் பல நிர்வாகிகளை அவருக்கு ஆதரவாளர்களாக மாற்றி வானதி அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர் அங்கே ஒரு கோஷ்டியை உருவாக்கிட்டு இருக்காரு. எப்படி அவர் துணை ஜனாதிபதியாக இருந்தாலும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல வேண்டியப்பட்டவர். அதனால் இந்த உள்ளடி அரசியல் இதெல்லாம் அவர் மூலியமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி எடப்பாடிக்கு வந்துடுச்சு. அதையும் தாண்டி எடப்பாடி அவர்களும் கூட இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முனுசாமி எல்லாம் தான் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அப்போ வரக்கூடிய தகவல் என்னென்னா, ஏன்னா இந்த 5-6 பேர் சந்திக்கிற தகவல்கள் பெருசாக வெளியில் வந்துருச்சு. ஆனால் அமித்ஷாவும் எடப்பாடியும் தனியாக சந்தித்தாங்கள்ல 20 நிமிஷம், அது பெருசாக வெளியில் வரல. ஏன்னா 1 to 1 சந்திக்கும் போது பெருசாக வெளியில் வரல. ஆனால் அந்த சிபிஆர் அவர்கள் சந்தித்தது அரசியல் புரசலாக வெளியில் வருது. பாருங்கள், தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை தான். அவர் தான் தினகரனையும் இவரையும் தூண்டி விட்டுருக்காரு. அவர்கிட்டையும் சொல்லியிருக்காரு, அவரெல்லாம் பார்த்துக்கலாங்க, விட்டுருங்க, நீங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. செங்கோட்டையனை ஏங்க இந்த மாதிரி அமித்ஷா பார்க்குறாரு, இந்த மாதிரி சும்மா கோவிச்சிட்டு அங்கே பார்த்தாங்கன்னா நான் எப்படி கட்சி நடத்துறது? இல்லைங்க, உங்களை தான் அமித்ஷாவும் மோடியும் உங்களை மட்டும்தான் வச்சுக்கிறாங்க, அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை, அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் தான் இங்கே இருக்குது. நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு அமித்ஷாவை சொல்லிட்டாரு. அதனால் அமித்ஷாஜியை எல்லாம் சொல்லுவார், நீங்கள் கேளுங்க, எனக்கு கிடைக்கிற தகவல் நீங்கள் தான். அதனால் இந்த மனஸ்தாபெல்லாம் பட்டுக்காதீங்க, நல்லா வேலை பாருங்கள், வேறு எந்த உதவினாலும் கேளுங்க, நான் பண்ணித்தரேங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி சிபிஆர் பேசின உடனே இங்கே உங்களுக்கெல்லாம் ஒரே குதூகலம் தான். அதையும் தாண்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி மோடியை வைத்து இன்றைக்கி ஒரு கூட்டம், அமித்ஷா வச்சு சேலத்தில் கூட்டம், மோடியை வச்சு திருநெல்வேலியில் கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம், பொதுக்கூட்டம் போடலாம் அப்படின்னு இப்போ பிளான் முடிவாயிருக்கு.
ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் வந்து எடப்பாடியுடைய கூட்டங்களில் இன்னும் நம்மளுடைய ஆட்கள் அதிகமாக வேக வேண்டும் அப்படின்னு டெல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க வந்து அமித்ஷா வீட்டுக்கு போனதாகட்டும், அமித்ஷா வீட்டுக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் அமித்ஷா எனக்கு ஒரு முக்கியமான பேட்ட பேசணுங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி மட்டும் இருந்துட்டு எடப்பாடியும் தொழிலதிபர் இருந்திருக்காங்க. ஒருவேளை மொழிபெயர்ப்புக்காக கூட இருக்கலாம். இப்படி தொழிலதிபர்கிட்ட பண்ணிட்டு இருக்கும்போது என்ன கேட்டிருக்காரு நம்ம உள்துறை அமைச்சர், ஏங்க 25 சீட்லாம் பத்தாதுங்க, 40 சீட் வேணும்னு கேட்டிருக்காரு. அது எடப்பாடி ரொம்ப தெளிவாக இல்லைங்க, அதெல்லாம் குழு போட்டு முடிவு பண்ணிக்கலான்ட்டாராம். அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய சாமர்த்தியத்தை மறுபடியும் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பார்கெனிங் இருக்குல்ல, அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா வாக்குவாதம் பண்ணி கம்மி ரேட்டுக்கு வாங்குவாங்க. சில பேர் வந்து அந்த வாக்குவாதம்னா அந்த பேரம் பேச தெரியாது. அரசியலில் பேரம் பேசத்தில் தமிழ்நாட்டில் டக்குன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக பேரம் பேசி வெற்றிகரமாக பண்ணுறவர் நம்ம ஐயாவை சொல்லலாம். ஐயா ராமதாஸ் ஐயா உங்களுக்கு தெரியும், விடவே மாட்டார். அந்த பேரத்தை அந்த எண்ணிக்கை வரணும், அதுக்காக எந்த அளவுக்கு அவர் பேசுவார் அப்படிங்கிறத, எந்த அளவுக்கு வந்து விடாப்பிடியாக இருப்பாருங்கிறதான் தெரியும். அதே மாதிரி ஐயா மூப்பனார் அவர்கள் ஒரு காலத்தில் வந்து மூப்பனார் அவர்கள் என்ன சொல்ல போகிறாருன்னு தமிழ்நாடு எதிர்பார்த்துச்சு. எந்த கூட்டணிக்கு போகிறார், அதிமுக கூட்டணிக்கா திமுக கூட்டணிக்கா? கடைசியாக பார்த்தா அதிமுக கூட்டணிக்கு போனார், ஜெயிச்சார். அதனால் அது வந்து என்னென்னா, சில பேர் இந்த மாதிரி இந்த பார்கெனிங், சில பேருக்கு அந்த பார்கெனிங் பவரே இருக்காது. அதனால் அவங்களுடைய வலிமையே தெரியாமல் இப்போ திருமாவளவன் இருக்கார், அவரால் தான் இன்றைக்கி திமுக வட மாவட்டங்களில் செல்வாக்காக இருக்குது. ஆனால் டக்குன்னு என்ன பண்ணுவார், இப்போதைக்கு கண்டிப்பாக திமுகவோட தான் கூட்டணி. 2026 2031 வரைக்கும் திமுகவில் தான் கூட்டணி. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஐயோ நாங்கள் அதெல்லாம் கேட்கலையே, அதெல்லாம் 50 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டால் போதுங்க, இப்போ வேணாங்க. இப்படி தொடர்ந்து திமுகவுக்கு ரொம்ப முட்டு கொடுப்பார். சார் இப்போ நாங்கள் கூட்டணியில் இல்லை, தேர்தல் வந்தால் தான் கூட்டணி பற்றி முடிவு பண்ணணும், எல்லா கட்சியும் நாங்கள் ஒன்றா தான் பார்க்குறோம், இப்படி சொல்கிறது எப்படி இருக்குது? இப்படி சொன்னால் தாங்க திமுக பயப்படும். ஒன்று வேணால் இப்போ கேஎஸ் அழகிரி அவர்கள் வந்து சொல்கிறார், திமுக கூட்டணியில் வந்து எங்களுக்கு வந்து சாரை மட்டும் குடிச்சிட்டு சக்கையாக எங்களை தூக்கி போடுறாங்க, ஆட்சியில் பங்கு வேணும், மேலிட பொறுப்பாளர் ஆட்சியில் பங்கு வேணும். இதானங்க இப்படி பேசினா தாங்க திமுக பயந்துக்கு சீட்டு கொடுக்கும். உடனே இதை நம்ம இவர் வந்து செல்வ பிறந்தை உடனே அறிக்கை விடுறாரு. அழகிரி சொல்கிறத ஒரு சொந்த கருத்து, ஹைகமாண்ட் அப்படி சொல்லலை. அப்போ செல்வ பிறந்தகை யார்? திமுகவுக்கு ஆதாயம் பண்ணக்கூடியவர், அப்படி தான் நினைக்க முடியுது. இப்போ அண்ணாமலையை பற்றி நம்ம ஏன் குறை சொல்கிறோம்? அண்ணாமலை அவர்கள் பிஜேபி அதிமுக கூட்டணி அமைஞ்ச உடனே வெற்றி கூட்டணிங்க, அப்படி தானங்க பேசணும். இல்லைங்க இது மட்டும் போதாதுங்க, எல்லாருக்கும் திமுக கூட்டணியை வீழ்த்துவது என்றால் ஒரு விஷன் வேணும் அப்படிங்கிறார். என்ன விஷன் நமக்கு புரியல. என்ன ஐபிஎஸ் படித்த என்ன விஷன் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? அதுக்கேற்ற மாதிரி இப்போ தேவையில்லாமல் அந்த சொத்தில் வேற மாட்டிக்கிட்டார். அது சொத்து இவர் சொல்கிறது உண்மையாக இருந்தாலும் வரக்கூடிய தகவல் என்ன? அது எப்படிங்க 40 கோடி ரூபா 45 கோடிக்கு வாங்கிட்டு ரொம்ப கம்மி ரேட்டு சொல்கிறாரு? வெளியில் வரக்கூடிய விஷயம் அந்த ஏரியாவில் அப்படி வரவே வராது. 3 போகம் விளையக்கூடிய இடம், அப்படிப்பட்ட இடத்த ஏற்கனவே 3 கோடி கடன் வச்சுருக்காரு. இன்னும் யாருங்க அவருக்கு கடன் கொடுக்குறாங்க? இப்போ வெளியில் வரக்கூடிய தகவல்னால் எப்படி இருந்தாலும், நான் ஒரு காமராஜர்னு அண்ணாமலை சொன்னாலும் வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள் என்னங்க இவர் நிறையா தப்பு பண்ணியிருப்பார் போலுங்கிற இமேஜ் வந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி எடப்பாடி அங்கே போயிட்டு பாருங்கள், தினகரனை இவர் தான் தூண்டி விட்றாருன்ட்டார். அது நம்பர் மாதிரி இருக்குது, லாஜிக்காக இருக்குது. தினகரன் அவர்கள் இவர் சொல்லி தான் பேசுகிறாரு, ஏன்னா இவ்வளோ நாள் பேசாதவர் திடீர்னு பேசுகிறாரு. அப்போ தேவையில்லாமல் அண்ணாமலை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே வானதி சீனிவாசன், தமிழிசை, நயினார் எல்லோரும் புகார் சொல்லிட்டாங்க, சார் இப்போ வச்சுட்டு முடியல, வேறு ஏதாவது ஒன்று வேறு மாநிலத்துக்கு மாற்றி விட்ருங்க, ரொம்ப தொல்லை பண்ணுறாரு. டிடிவி தினகரனை நான் போய் சந்திக்க போகிறேன்னு சொல்கிறார் அண்ணாமலை. இவர் யார்? இவர் ஒரு தொண்டர், அவர் இப்படி தானே சொல்கிறார். இவர் எதுக்கு போய் டிடிவி தினகரனை சந்திக்கணும்? டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளர் ஏற்றுக்க மாட்டேன் முடிச்சிட்டார். இப்போ என்ன போய் பேச போகிறார்? அது யார் இவருக்கு அதிகாரம் கொடுத்தது? இதெல்லாம் டெல்லி பார்த்துட்ருக்கோம்ல, இதான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அப்போ அமித்ஷா சொல்லியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவங்களெல்லாம் என்ன சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் மேலே அவாலா மோசடி இப்போ பல விஷயங்கள் இருக்குது. இப்போ டெல்லி நினைத்தால் டிடிவி தினகரன் எலெக்ஷனில் மட்டும் இல்லை, அவங்க கட்சியை கதி அடைஞ்சு போயிடும். சார் ஆனானப்பட்ட உத்தவ் தாக்கரே கட்சியை உடச்சி தூக்கி போட்டு இருக்காங்க. இன்றைக்கி இவரெல்லாம் ஏமாத்திரம். இவர் நிதிஷ்குமார் கட்சி என்னாச்சு சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க பண்ண அராஜகத்தெல்லாம் ஒரு பக்கம் எடப்பாடியோடைய மீட்டிங் நடந்துகிட்ருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சசிகலா சம்பந்தமான அந்த மது ஆலை அங்கெல்லாம் ரெய்டு நடக்குது. ரெய்டு நடந்துகிட்ருக்கா இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி ரெய்டு நடந்துச்சா இல்லையா? அப்போ என்ன சொல்ல வராங்க? ஒழுங்காக இருந்துக்கோங்க, ரொம்ப நீங்கள் பண்ணிங்கன்னா இடி வரும், அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் டிடிவிக்குன்னு தெரியும். டிடிவி இன்னும் என்ன சொல்லிட்டு இருக்காரு, என்னோட முதல் ஆப்ஷன் என்டிஏ தான். அண்ணாமலை பேசவே வேணும், அவரே வந்துடுவார் வழிக்கு. எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு பிஜேபிக்கு தெரியும். சார் அவர் வேணும்னா பிஜேபி கொண்டு வந்துடும், வேணான்னா விட்டுரும், அவ்வளோதான் பிஜேபி. அப்போ எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் தெரியும். அதனால் எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் இன்றைக்கி இந்த உட்கட்சி பிரச்சனைலாம் தீர்த்துட்டார். ஒன்று
ரெண்டாவது விஷயம், அவர் கேட்ட 40 ஆரம்பித்த உடனே இல்லைங்க அதெல்லாம் குழு போட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்திக்கும் போது சில விஷயங்கள் முடிவு பண்ணிட்டு தொகுதி வரைக்கும் கேட்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு வந்துட்டார். தொடர்ந்து நம்ம சொல்கிறோம்னா வரக்கூடிய தேர்தலில் நமக்கு அநேகமாக எடப்பாடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமித்ஷாவும் பிரிவதற்கான வாய்ப்பே இல்லை. அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லியிருக்காராம். சொன்னதாக தான் நம்ப முடியுது. இப்போ ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருன்னா நம்ம படிக்கிற நம்ம கூட இப்போ ஜூவியை படிக்கிறோம், மற்றவங்க சொல்கிறத கேட்குறோம், இல்லை அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 4 பேர் 4 விதமாக சொல்லும்போது நமக்கு தெரியும்ல எடப்பாடி என்ன பேசியிருப்பார். உட்கட்சி பிரச்சனையை பற்றி பேசியிருப்பார். என்ன தான் இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் என்ன பற்றி பேசியிருப்பார். சார் இந்த நிறைய பேர் மேலெலாம் இடி கேஸ் இருக்குது, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. கெஜ்ரிவால்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. இவங்களுடைய பண ஃப்ளோ எக்கச்சக்கமாக போயிடுச்சு. கேட்பார்ல இப்போ ஜெயிக்கணும்னா கேட்பார்ல. அமித்ஷாக்கு என்ன எண்ணம் 2029 இங்கே திமுக இருக்கக்கூடாது. அப்போ என்ன இங்கே இருக்கவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போடணும். யார் யாரை உள்ளே போகணுங்கிற லிஸ்ட்டே எடுத்து வச்சுருப்பாங்க. கவலைப்படாதீங்க நாங்கள் பண்ணுறோம். இதை இப்போ எடப்பாடி போய் சொல்கிறதுனால என்ன எடுக்குன்னா வேகம் எடுக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்ன உடனே அமித்ஷா ஃபோன் பண்ணுவார்ல, என்னங்க ஆச்சு கேட்பார்ல. இப்போ அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது ஏன் செந்தில் பாலாஜி சிறைக்கு போனார். அமித்ஷாவே சும்மா இருந்தாலும் இவர் அடிக்கடி போயிட்டு பாருங்க ஜி அவர் செந்தில் பாலாஜி இருந்தால் நம்மளால் அரசியல் பண்ண முடியாது, தூக்கி உள்ளே வச்சுருங்க ஜி. அதனால தான் உள்ளே வச்சாங்க. நடுவில் கொஞ்சம் தேக்கமாச்சு. இப்போ மறுபடியும் வேகம் எடுத்துகிட்ருக்கோம். எப்பயும் எலெக்ஷன் வந்தாவே இடி வேகம் எடுக்கும். அந்த வகையில் இப்போ பீகாரை பார்க்குதும், மேற்கு வங்காளத்துக்கு அவங்க டைம் சரியாகுது. அடுத்து இப்போ இந்த பக்கம் வரும். இவங்களும் ஏகப்பட்ட கொள்ளை அடித்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தம்பிகள் பிரச்சனை இன்னும் நீதிமன்றத்தில் இருக்குது. டாஸ்மார்க் வழக்கு இன்னும் முடியல, மணல் மேட்ரு முடியல, சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட விஷயம் தோண்ட ஆரம்பித்தாலும் கிட்னி முறைகேடு அதுக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா போதும், அதுக்கு சிபிஐ கொடுக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் போகுது தமிழ்நாடு அரசு. அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. மற்றபடி ஜூவி எழுதுறது கழுவுற மீனில் நழுவுற மீனாக வந்து விட்டார் எடப்பாடி. இப்போதைக்கு எடப்பாடி தப்பித்து விட்டார். எப்பயும் தப்பிப்பாரான்னு தெரியல. அவங்க சீட் 40 கேட்குறாங்க. இன்னொன்று நம்ம ஆரம்பத்தில் நம்ம பேசும்போது சொன்னோம் எடப்பாடி பழனிசாமி அப்போலாம் நிறைய பேர் சொன்னாங்க 70 சீட்டு 60 சீட்டு 50 சீட்டு பிஜேபி கொடுப்பார். நம்ம அப்பயும் சொன்னோம் எழுதி வச்சுக்கோங்க 30 சீட்டுக்கு மேலே பிஜேபி கொடுக்கவே மாட்டார். இதுதான் எடப்பாடி அடிமை எடப்பாடி. நீங்களே அவர் எப்படி பண்ணுறாருங்கிறத பாருங்கள். 30 சீட்டு வச்சு எங்கே நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறது. அதிமுக பெரும்பான்மை ஆகிட்டாங்க. கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். அதிமுக பெரும்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிஜேபி தேவை உங்களுக்கு தேவையா? இன்னொன்று கேட்குறோம். இப்போ பிஜேபி கட்சியை உடைக்குங்கிறாங்க. நல்லா யோசனை பாருங்கள். கூவத்தூரில் இத்தனை எம்எல்ஏக்கள் போய் இருந்தாங்களே, அப்போ பிஜேபி எவ்வளவு ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன் அந்த எம்எல்ஏக்களை இழுக்க முடியல? அவ்வளோதான் சார் அதிகாரம் வரப்போகுது எடப்பாடிக்குன்னு தெரிஞ்சால் எல்லோரும் ஒற்றுமையாயிருவாங்க. அதிகாரம் பிஜேபி உள்ளே பூந்து ஒரு ஆளை போட்டு அவருக்கு பின்னால் அடித்தரல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது இன்னொன்று எடப்பாடி மாதிரி ஆள்கிட்ட பண்ணுறதும் கஷ்டம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பயணம் வெற்றி அடைந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்கிறோம். அது ஓரளவுக்கு உண்மையாயிடுச்சு. கூட்டத்துக்கு வரக்கூடிய கூட்டம்லாம் அதுக்கு சான்று. இன்னும் குறிப்பாக நம்ம ஒரு விஷயம் தாங்க சொல்கிறோம். அரசியலில் எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டார். அவருடைய பழைய வரலாறு உண்மைதான். எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னார். வச்சது தப்பு தான். சிறுபான்மை மக்களுக்கு அநீதி இழைத்து விட்டார். கரெக்ட். ஆனால் அவருக்கு என்ன பண்ணணும்? இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு வேளை இல்லைங்க பிஜேபி மதவாத கட்சி அதோட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா யாரு கிளாஸு? கொஞ்சம் நல்லா யோசனை பாரு. இன்றைக்கி இத்தனை ரைடு வந்தது காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சது தான். எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சா நம்ம பக்கத்தில் யார் வீட்டுக்கு ரைடு வராது. இவரே ஃபோன் போடுவார் ஈடிக்கு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்கலாமா? இதெல்லாம் யாரால் நடந்தது? ஏற்கனவே ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருக்கும்போது எடப்பாடி வந்தவுடனே அமைதி ஆகிட்டாங்களா எல்லாம்? அப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருந்தால் எடப்பாடிக்கு எவ்வளோ லாபம்? சார் ஒரு அரசியல்வாதியில் யாராக இருந்தாலும் லாபத்தை தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. இது வரைக்கும் திமுக பிஜேபியோட கூட்டணியே வைக்காத கட்சி அப்படின்னா எடப்பாடி சொல்கிறது தப்புன்னு நம்ம சொல்லலாம். நீங்களும் கூட்டணி வச்சுருக்கீங்க. அதனால் எடப்பாடி அவருக்கு என்ன சரிங்கிறத பார்க்குறாங்க. கடுமையான உழைச்சிட்ருக்காரு, மறுக்கவே முடியாது. அரசியலில் எப்படி வேணால் போகலாம். பாருங்கள் அந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் எடப்பாடி அவர்கள் அந்த கட்சி ரொம்ப வீக்காக இருக்குது. உங்களுக்கு தெரியும். யூடியூப்பில் பேசுகிறத எடுத்தால் திமுக ஆளுங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதிமுகவோ விஜய்க்காகவோ பேச ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மோசமான ஆட்சி நடக்குது, வேறு யாராவது வாங்கப்பா, இவங்க இருந்தால் தமிழ்நாட்டை விற்றுட்டு போயிடுவாங்க பொழுது. வரக்கூடிய நாட்களில் ஜெயிச்சாங்கன்னா பிஜேபி கூட போய் அமைச்சரவையில் அங்கே வகித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதுதான் திமுகவுடைய வரலாறு. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்களையும் பார்க்கும்போது யாராவது ஒரு பேச வேண்டும். எதிர்க்கட்சியை வலிமையாக இருக்க வேண்டும். இன்னும் அதிமுக வலிமையாக இருக்கணும், விஜய் வலிமையாக இருக்கணும் தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஏன்னா இவர்கள் இந்த பேச்சு பேசினாதான் இவங்க அடங்குவாங்க. நல்லா யோசனை பாருங்கள். இவர்கள் ஒரு எல்லையே இல்லாமல் அதாவது யாருமே இல்லாமல் ஒரு எதிர்க்கட்சியே இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்தாங்க.
அதனால் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு தெரியும். நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.